ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப்ல இருந்து நான் உங்கள் வெங்கட். ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு பர்சன்டேஜ் சம் தான் இது. ஓகேங்களா, எவ்வளவு ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பீட்டர் ஒரு தேர்வின் அதிக மதிப்பெண்கள் 30% பெற்று 10 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி. ஓகேங்களா, முதல் ஸ்டேட்மெண்ட், பீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தேர்வுல எடுக்க வேண்டிய அதிகபட்ச மதிப்பெண்கள்ல 30% மட்டும், ஓகேங்களா, 30% மட்டும் எடுத்து 10 மதிப்பெண்கள் கம்மியா எடுத்து தோல்வியை சந்திச்சிருக்கார். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட், பால் என்பவர் அதே தேர்வுல 40% மதிப்பெண் வாங்கி தேர்ச்சிக்கு தேவையான மதிப்பெண்களை விட கூடுதலாக 15 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். ஓகேங்களா, சோ இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சுக்கிட்டு தேர்வின் தேர்ச்சிக்கு தேவையான மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, சோ ஃபெயில் ஆனவனுடைய மார்க்கையும் கொடுத்துட்டாங்க, பாஸ் ஆனவனுடைய மார்க்கையும் கொடுத்துட்டாங்க, எவ்வளவு அவன் கம்மியா மார்க் எடுத்தானையும் கொடுத்துட்டாங்க, இவங்க எவ்வளவு மதிப்பெண் ஜாஸ்தியா வேணும்ன்றதை விட எவ்வளவு ஜாஸ்தியா அவன் எடுத்திருக்கான் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு தேவை, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் எவ்வளவு ஆக்சுவலா வந்து பாஸ் மார்க் அப்படின்றது தான் இங்க நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ 30% எடுத்தவன் எத்தனை மார்க்ல கோட்டை விட்டுருக்கான்? 10 மார்க்ல கோட்டை விட்டுருக்கான். அடுத்தது 40% எடுத்தவன் தேவைக்கு மேல எவ்வளவு எடுத்திருக்கான்? 15 மார்க் பிளஸ்ல எடுத்திருக்கான். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து டிஃபரன்ஸ் பர்சன்டேஜ் பாருங்க, 40% அவன் 30%, அப்ப டிஃபரன்ஸ் அப்படின்றது 10%. ஓகேங்களா, அந்த 10% உடைய மார்க் எவ்வளவுன்னு பாருங்க. இவன் 10 மார்க் கம்மியா எடுத்திருக்கான், இவன் 5 மார்க் கூடுதலா எடுத்திருக்கான். அப்ப எவ்வளவு? அந்த 10% அப்படின்ற அந்த வேல்யூக்கு 10%க்கு உண்டான வேல்யூ எவ்வளவுன்னு பாருங்க. அங்க 10 கம்மி, இங்க 15 ஜாஸ்தி அப்படின்னா 10 + 15 25. அப்ப 10% மதிப்பெண் அப்படின்றது 25 மார்க். ஓகேங்களா, 10% அப்படின்றது 25 மார்க் அப்படின்னா 30%க்கு எவ்வளவு மார்க்? 10% 25, 30% எவ்வளவு? 10க்கு 25 அப்படின்னா இன்ட்டு 3, 25 × 3 75. ஓகேங்களா, அப்ப 30% அப்படின்றது 75 மதிப்பெண்கள். அப்ப 75 மதிப்பெண்கள் எடுத்து அவன் ஃபெயில் ஆயிட்டான். அவன் இன்னும் 10 மார்க் சேர்த்து எடுத்திருந்தானா அவன் பாஸ் ஆயிருப்பான். கரெக்டா, 10 மதிப்பெண் கூடுதலாக பெற்றிருந்தால் அவன் பாஸ் ஆயிருப்பான். அந்த 10 மார்க் இங்க கூட்டணும் அப்படின்னா எவ்வளவு? தேர்ச்சிக்கு தேவையான மதிப்பெண் 85. இதை ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுவே செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லயே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, எப்படி பாருங்க. 10% 25 அப்படின்னா 40% × 4 தானே. 25 × 4 100. அவன் எவ்வளவு சேர்த்து எடுத்திருக்கான்? தேவைக்கு மேல 15 மார்க்க சேர்த்து எடுத்திருக்கான். அப்ப 15 மதிப்பெண்ண கழிச்சோம் அப்படின்னா எவ்வளவு? 85. இரண்டும் ஈக்குவலா வருதுங்களா? அப்ப தேர்ச்சிக்கு தேவையான மதிப்பெண் என்பது 85 மதிப்பெண்கள். ஓகேங்களா.